நடப்பாண்டு தென்மேற்கு பருவமழை சராசரியை விட அதிக அளவு பொழியக்கூடும். வடகிழக்கு மாநிலங்களில் மழை பொழிவு குறையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. ராஜஸ்தான், ஹரியானா மாநிலங்களுக்கு நாளை மறுநாள் வரை அதிக வெப்ப அலைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. தமிழகத்தில் கொளுத்திய அக்னி நட்சத்திரம் இன்றுடன் நிறைவு. பல்வேறு இடங்களில் வாட்டி வதைத்த வெயில் படிப்படியாக குறைய வாய்ப்பு. டெல்டா பகுதியில் நடப்பாண்டு பருவத்திற்கான சம்பா சாகுபடி பாதிப்பு. கடந்த ஆண்டை விட 4 லட்சம் மெட்ரிக் டன் சாகுபடி சரிந்திருப்பதாக தகவல். +2 விடைத்தாளை மாணவர்கள் இன்று முதல் பதிவிறக்கம் செய்யலாம். மறு மதிப்பீட்டிற்கு நாளை முதல் மாவட்ட தேர்வுகள் இயக்குனர் அலுவலகத்தில் ஒப்படைக்கலாம் என்றும் அறிவிப்பு. முல்லை பெரியார் அணை தொடர்பாக இன்று நடைபெறவிருந்த மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் நிபுணர் குழு கூட்டம் ரத்து. தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. உதகையில் நடைபெறும் பல்கலைக்கழக துணை வேந்தர்களின் 2ஆம் நாள் மாநாடு. இன்றைய அமர்வில் உலகளாவிய மனித வளங்கள் உள்ளிட்டவை குறித்து உரையாற்றப்படுகிறது. சென்னை தேனாம்பேட்டையில் மாமூல் கேட்டு உணவக உரிமையாளருக்கு மிரட்டல் விடுத்த கும்பல். உணவகத்தை அபகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. சென்னையில் போதை ஊசி செலுத்தி 17 வயது சிறுவன் உயிரிழந்த விவகாரம். போதை ஊசி விற்ற பெண் உள்பட 2 கைது செய்து நடவடிக்கை. சென்னையில் பெண் தொகுப்பாளரை திருமணம் செய்வதாக கூறி மோசடி செய்த வழக்கு. கோயில் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமியை கைது செய்து விருகம்பாக்கம் மகளிர் போலீசார் விசாரணை. ராமநாதபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற கலவர தடுப்பு ஒத்திகை. வீசப்பட்ட கண்ணீர் புகை குண்டுகளால் திக்குமுக்காடிய வாகன ஓட்டிகள். உங்களுக்கு என்ன செய்யுதுக்கா? எரியுதா? ஈரோட்டில் காலில் அடிபட்ட தாயை தூக்கிச் செல்ல ஸ்ட்ரெச்சர் கொடுக்காத அரசு மருத்துவமனை ஊழியர்கள். சிகிச்சை வார்டுக்கு தாயை தூக்கிச் சென்ற மகள். தருமபுரி மாவட்டம் அரூரில் 2 சக்கர வாகனத்தின் பெட்ரோல் டேங்க் வெடித்ததால் பெரும் பரபரப்பு. படுகாயமடைந்த கூலி தொழிலாளி மருத்துவமனையில் அனுமதி. மதுரையில் பொழிந்த மழையால் நிரம்பிய வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம். முழு கொள்ளளவை எட்டிய குளத்தின் ட்ரோன் காட்சிகள் தற்போது வெளியீடு.
திண்டுக்கல் ஆட்சியரகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை. கணக்கில் வராத பணம் குறித்து அதிகாரிகளிடம் விசாரணை. வீட்டு வேலைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு துபாயில் சிக்கி தவிக்கும் பெண். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 2 மாதம் டூரிஸ்ட் விசாவில் தான் வேலைக்கு வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப திட்டுறாங்க. மனைவியை மீட்டு தரக்கோரி ராணிப்பேட்டை ஆட்சியரிடம் கணவர் மனு. தேசிய அளவிலான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற வீரர் வீராங்கனைகள். சொந்த ஊர் திரும்பிய வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பளித்த மக்கள். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் பிரம்மோற்சவ விழா. குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய பெருமாளை கண்டு பரவசம் அடைந்த பக்தர்கள். மக்களவைத் தேர்தல் இறுதிக்கட்ட பிரச்சாரத்திற்கு பின் கன்னியாகுமரிக்கு வரும் பிரதமர் நரேந்திர மோடி. விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல். வாக்கு வங்கி அரசியலுக்காக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி நீதித்துறையை தவறாக பயன்படுத்துகிறது. ஓபிசி சான்றிதழ்களை ரத்து செய்த கொல்கத்தா உயர்நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி பிரதமர் நரேந்திர மோடி புகார். சமையல் எரிவாயு இணைப்பு வைத்திருப்பவர்கள் வியாழக்கிழமைக்குள் KYC விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். KYC அப்டேட் செய்யாதவர்களின் இணைப்புகள் ரத்து செய்யப்பட வாய்ப்பு. டெல்லியில் இருந்து வாரணாசி புறப்பட இருந்த இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். அவசர வாயில் வழியாக பயணிகள் வெளியேற்றப்பட்ட நிலையில் அதிகாரிகள் சோதனை. புனேவில் மது போதையில் காரை ஓட்டி 2 கொலை செய்த விவகாரம். சிறுவனின் இரத்த மாதிரியை மாற்ற மருத்துவர்கள் லஞ்சம் பெற்றது விசாரணையில் அம்பலம். ஜார்க்கண்டில் மதுபான பாரில் ஏற்பட்ட பிரச்சனையில் DJ சுட்டுக் கொலை. மெஷின் கன்னால் சுட்டுக் கொல்லும் பரபரப்பு CCTV காட்சிகள் வெளியீடு. ஈரான் அதிபரின் ஹெலிகாப்டர் விபத்தில் நீடிக்கும் மர்மம். இறப்பதற்கு முன் அதிபருடன் பயணித்த மதகுருவின் தொலைபேசி உரையாடல் வெளியீடு. உளவு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் வடகொரியாவின் முயற்சி தோல்வி. புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விண்ணில் வெடித்து சிதறிய ராக்கெட். T20 கிரிக்கெட் தொடரில் தென்னாப்பிரிக்காவை ஒயிட் வாஷ் செய்த மேற்கிந்திய தீவுகள் அணி. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கடைசி போட்டியில் அபார வெற்றி. அப்பாவி மக்களுக்கு தீங்கிழைக்க கூடாது என முயற்சிக்கப்பட்ட போதும் தவறு நிகழ்ந்துவிட்டது. ரஃபா தாக்குதலில் பாலஸ்தீனியர்கள் 45 பேர் கொல்லப்பட்டது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் நெட்டன்யாகு பேச்சு.
விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடர். நட்சத்திர வீரர் ரஃபேல் நடால் முதல் சுற்றிலேயே அதிர்ச்சி தோல்வி. நடிகர் சூரி நடித்திருக்கும் கருடன் படத்திற்கு UA தரச் சான்றிதழ் கொடுக்க தணிக்கை குழு. லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்த படக்குழுவினர். அபுதாபியில் இருந்து சென்னை திரும்பிய ரஜினிகாந்துக்கு உற்சாக வரவேற்பு. விமான நிலையத்தில் வீர நடை போட்ட ரஜினியை கண்டு ஆர்ப்பரித்த ரசிகர்கள்.